வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் குறிப்பாக உதயநிதி இடத்தில் எந்த அளவுக்கு நட்போடு பழகி அவர் இன்றைக்கு வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அமைச்சராகவும் பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விலகிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். சட்டமன்றத்தில் உரையாற்றினாலும் சரி, பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றினாலும் சரி, எந்த புள்ளி பொருளையும் கையிலே வைத்துக் கொள்ளாமல் எதையும் படபடவென்று கம்ப்யூட்டரை போல பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவரை பார்த்து எல்லோரும் பாராட்டுகிற போது அவருடைய தந்தை என்னுடைய அருமை நண்பர் பொய்யாமொழி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இது இப்படி தொடர்ந்து இன்னும் அது அன்பிலோடு முடியல, தலைவர் கலைஞரோடு முடியல, என்னோடு முடியல, நம்முடைய அன்பில் பொய்யாமொழியோட முடியாது. அதே போல நம்முடைய உதயநிதி மகேஷோட முடிய போவதில்லை. உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவருடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். உதயநிதி பேசுகிறவர் சொன்னார், இது காதல் திருமணம் என்பது என்று நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை நடத்துவதற்கு பெண்ணினுடைய தாயார் சுகி என்கிற எழிலரசி ஒத்துக்கொள்ளவே இல்லையா கடைசி வரைக்கும். அதுவும் நான் கேள்விப்பட்டேன். கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ரொம்ப பிடிவாதக்காராக இருக்கக்கூடியவர் சுகி அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவங்க வீட்டில் ரொம்ப பிடிவாத யாருன்னு கேட்டீங்கன்னா சுகியை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே அவருடைய தம்பி சின்ன உதயா என்று சொல்லக்கூடிய உதயன், அவருக்கும் காதல் திருமணம் தான், அதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. கடைசியாக ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னாலும் நாங்கள் எல்லாம் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். செந்தாமரை எப்படி பெண்ணாக இருக்கிறாரோ அதே போல சுகி என்கிற இளவரசி எனக்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, என்னுடைய மகள் செந்தாமரையும் சுகியும் இன்றைக்கு ரொம்ப நட்போடு பல்வேறு தொழில்களில் கூட பார்ட்னராக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு நட்போடு இந்த குடும்பம் இன்றைக்கு அந்த இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேரத்தில் உள்ளபடி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே பொய்யாமொழி இருந்து இந்த விழாவை நடத்துகிற போது இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்துச் சொல்லி, மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் பல்லாண்டு காலம் எல்லா நன்மையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் வாழுங்கள் 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 வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.